கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில லிங்கையா அப்படிங்கிற ஒருத்தர் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு ஊரோட ஆத்தங்கரைக்கு பக்கத்துல 4 ஏக்கர் நல்ல சத்தான மண் இருக்கிற பூமி இருந்துச்சு. ராவும் பகலுமா அந்த பூமியில கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு வர வருமானத்தை அவன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அப்படிப்பட்டவனை யாராவது திடீர்னு பார்த்தா அவன் ஒரு ஏழை, அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா உடுத்திக்கிறதுக்கு அவன்கிட்ட 2 சட்டை, அப்புறம் ஒரே ஒரு வேட்டி, இதை தவிர வேற எதுவுமே இருக்கல. லிங்கையா எந்த அளவுக்கு கஞ்ச பிஸ்தாரினா, ஒரு வத்தி குச்சியை 2ஆ உடைச்சு பாதி ஒரு நாளுக்கு இன்னொரு பாதி இன்னொரு நாளுக்குன்னு வச்சுப்பான். கூலி ஆட்களை வச்சு வேலை வாங்க மாட்டான். வயல்ல என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் தான் செய்வான். ஒரு நாள் லிங்கையா ஊருக்குள்ள நடந்து வரும்போது வயலுக்கு போடுறதுக்காக ஒரு விவசாயி வண்டி நிறைய மூட்டை மூட்டையா உரத்தை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். எதுக்கையா இவ்வளோ செலவு பண்ணணும்? பணம் என்ன சும்மா ஆகாயத்துலேருந்து வந்து கொட்டுதா? வயலுக்கு உரம் போடணும்னா சாணியை கொஞ்சம் அள்ளிட்டு வந்து போட்டால் உரமாயிட போகுது. அதுக்காக எதுக்கு இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணணும்? லிங்கையாவுக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவன் தனியா தான் இருக்காங்கிறதுனால அவனுக்குன்னு சமைச்சுக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்ல. வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் தான் தேவையில்லாம செலவுதான அதிகம் அப்படின்னு சொல்லி யார் வீட்டுக்காவது போய் உக்காந்து சாப்பிட்டுடுவான். ஊர்ல யாரோட வீட்டுல நல்ல குழம்பு வாசம் வந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு போய் உக்காந்து வயிறார சாப்பிட்டுடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லிங்கையா நடு தெருவுல நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் எதிர்க்க ராமநாதன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். ராமநாத கையில இருக்கிற பையில மீன் இருந்துச்சு. அத பார்த்த உடனே லிங்கையா, என்ன ராமநாதம், எங்கே போயிட்டு வர மாதிரி இருக்கு? காத்துல ஏதோ மனம் வேற பரவிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்? வா வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு எப்படியோ உங்கள் வீட்டில் அசைவம் சமைச்சிருப்பாங்க. அப்படியே எனக்கு ஒரு புடி போட்டினா சாப்பிட்டுட்டு நானும் கிளம்புவேன். ராமநாதனுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஏதோ செய்ய முடியாம சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு போனதும் ராமநாதனுடைய பொண்டாட்டியான சரஸ்வதி லிங்கையாவை பார்த்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தா. மறுபடியும் வந்துட்டானா இந்த கஞ்ச பிஸ்னாரி, இவனுக்கு வெக்கமான சூடு சொறனால எதுவும் இல்ல போல. 4 ஏக்கர் பூமியில அதான் அவ்வளவு விளைச்சல் விளையுதே, நல்லா வீட்டுல ஆக்கி திங்க வேண்டியது தானே. எப்ப பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட வேண்டியது. அம்மாடி சரஸ்வதி, குழம்பு நல்லா இருக்குமா? அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. ஹோட்டலுக்காரங்க கூட உன் அளவுக்கு சமைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா ராத்திரிக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பாடா, இன்னைக்கு ராத்திரிக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 கிலோ அரிசியும் மிச்சாச்சு, எண்ணெய் காய்கறி பருப்பு எல்லாமே மிச்சம்தான். தினமும் இப்படி யாராவது ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டா என் மொத்த பணமும் நல்லபடியாக பேங்க்கில் பாதுகாப்பாக இருக்கும். நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, என்னோட அறிவு இங்கே யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்து கீழே லிங்கையா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அங்க சாம்பையாவும் லக்ஷ்மி அம்மாவும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கிழிஞ்சு போன சட்டை கிழிஞ்சு போன வேஷ்டிய லிங்கையா கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சாம்பையாவுக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டா லிங்கையா, நீ ஒத்த ஆளு, பணத்தை எடுத்து வச்சு நீ என்னடா பண்ண போற? உனக்கு ஏக்கர் கணக்கில் பூமி இருக்கு, பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. ஒரு ஜோத நல்ல துணியாவது எடுத்து போட்டுக்கலாம்ல. ஏன்டா இப்படி பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு இருக்க? கிழிஞ்ச சட்டையை இப்படி தைச்சு போட்டுக்கிறியே, அப்புறம் யாருக்காக இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு வைக்கிற? ஆமாப்பா லிங்கையா, உனக்கு வயசாகுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை இருக்கும்ல. ஏன் கிழிஞ்சு போன துணியை போட்டுக்கிட்டு இருக்க? நீ சம்பாதிச்ச பணத்துல சந்தோஷமா வாழ வேண்டியதானே. நாளைக்கு நீ போயிட்டனா அப்புறம் அந்த பணத்தை என்ன பண்ண போற? லிங்கையா அவங்க சொன்னதை கேட்டான். அவன் முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சு போச்சு. அவன் கண்ணுல அளவு கடந்த ஒரு கோவமும் கவலையும் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டிக்கு செலவு பண்ணணும், பிள்ளைய பெற்றுக்கிட்டா பிள்ளைங்களுக்கும் செலவு பண்ணணும். நான் ஒன்று கஞ்ச பிஸ்னாரி இல்லை, எதுக்கோ ஜாக்கிரதையாக இருக்கலான்னு இப்போலேருந்தே இருக்கேன். நாளைக்கு எனக்கு உடம்புக்கு முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கிறவங்க யாராவது எனக்கு பணம் கொடுப்பாங்களா, இல்லை எனக்கு உதவி செய்வாங்களா? அப்போ என் பணம் தான் வந்து என்னை காப்பாற்றும். அதை நீங்கள் கஞ்சத்தனமாக நினச்சிக்கிட்டா அது உங்கள் தப்பு. நான் இப்படி தான், எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோவமா எழுந்திருச்சு அங்கிருந்து வேகமா நடந்து அவனுடைய வயல் பக்கம் போய்கிட்டு இருந்தான். சாம்பையா காந்தம்மா 2 பேரும் அவன் மாற மாட்டான், அவன் அவ்வளவுதான், அவன் கஞ்ச புத்தி அவனை விட்டு போகாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மரத்துக்கு கீழே இருந்து எழுந்துச்சு வயலுக்கு போய்கிட்டு இருந்த லிங்கையாவோட மனசு பாரமா இருந்துச்சு.
ஊருக்குள்ள எல்லாரும் அவனை கஞ்ச பிசினாரி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் இப்படி மாறதுக்கு காரணம் இல்லாம இல்ல, ஒரு பலமான காரணம் இருந்துச்சு. சாயந்தர நேரம் சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகாயம் மேகமூட்டமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. லிங்கையாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை கஞ்ச பிசினாரியா பார்க்குறாங்க. ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கான், எதுக்காக இப்படி ஆயிட்டான்னு யாராவது யோசிக்கிறாங்களா? எனக்கு என்ன ஆசை இல்லையா? நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம், பசியிலேயே தூங்கிட்டு இருந்த அந்த நாட்கள், இது எல்லாம் இவங்க யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. சரியா எனக்கு 10 வயசு. இதே மாதிரி குளிர்காலம். எங்கள் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் உயிர் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லாரு கால்லையும் விழுந்தாங்க. அப்போ ஊருக்காரங்க ₹1 கொடுத்து கூட யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை. உடம்புக்கு முடியாத அப்பா, பசியோடு இருக்கிற அம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சாப்பிட சாப்பாடு இல்லாமல், மருந்து வாங்க பணம் இல்லாமல், என் கண்ணுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவோட உசுறு போயிடுச்சு. நாங்கள் அனாதைங்க ஆயிட்டோம். சாப்பிட சாப்பாடு இல்லாமல், எதுக்குமே வழி இல்லாமல், வெறும் தண்ணியே குடிச்சு எங்கள் அம்மா கடைசியில் ஏமடியிலேயே உயிர் விட்டுட்டாங்க. அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு. பணம் இருந்தால் மட்டும் தான் எல்லாரும் நமக்காக வருவாங்க, இல்லைனா யாரும் வரமாட்டாங்க. பணம் தான் நம்மளை காப்பாற்றும், யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால தான் அந்த பணத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன். நான் பணத்தை சேர்த்து வைக்கிறது யாருக்காகவும் இல்லை, கடைசி காலத்திலாவது நிம்மதியாக வாழலாம் அப்படின்றதுக்காகத்தான். ஏன் கவலை இவங்க யாருக்குமே புரியாது. லிங்கையா அப்படி அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் இருட்டா இருக்கிற வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயம் எல்லாரையுமே மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய வீட்டுக்கூரையும் பறந்து போற அளவுக்கு காத்து வீசிச்சு. லிங்கையா அவனுடைய குடிசைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்தி வச்சு அவன் சம்பாதிச்ச பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தான். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒழிச்சு சேர்த்து வச்ச பணம், அது பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க மழை தண்ணி பட்டு நோட்டெல்லாம் வீணா போயிடுமோன்னு ஒரு கவர்ல போட்டு அந்த பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் வாசல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. மழை பெய்யுற சத்தத்தை தாண்டி யாரோ அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. லிங்கையா அந்த சத்தத்தை கேட்டு பதட்டமாயிட்டான். பணத்தை பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு இந்த மழையில யாரோ இந்த பணத்தை திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் நினைச்சு பயந்தான். ஆனா வெளியில வந்து பார்த்தா மழையில நனைஞ்சு போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் நடுங்கிக்கிட்டே ஒருத்தன் வெளியில நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ தெரியல, அவன் உடம்புல எலும்பு தவிர சதன்றது எதுவுமே இருக்கல. கண்ணு மொழி எல்லாமே உள்ள போயிருந்துச்சு. ஐயா, நான் சாப்பிட்டு 4 நாளாவது ஐயா. குளூரில் என்னால் பேசக்கூட முடியல. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். லிங்கையாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம். அவனே சரியான கஞ்ச பிஸ்னாரி, ஒருவேளை இவனை உள்ள கூட்டிக்கிட்டு போனா இவனுக்கு நிச்சயமா சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் சாப்பாடு போடணும், அதுக்கு அரிசி தண்டமாக செலவாகும். இது வேற மழை காலம். இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கு இவனை உள்ளே கூட்டிகிட்டு போனோம்? கதவை சாத்திட்டு நாம் உள்ளே போயிடலாம். ஆனால் இவனை பார்க்கும்போது என் இதய துடிப்பு ஏன் இவ்வளோ அதிகமாகுது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே நானும் பசியால் தவிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று இருப்பேன். அப்படி யோசிக்காத லிங்கையா, பணத்தை செலவு பண்ணாத, கதவை சாத்திடு. ஆனாலும் இந்த பையனோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கே. இப்போ இவனுக்கு சாப்பாடு போடல அப்படின்னா அப்போ எனக்கு சாப்பாடு போடாமல் என்னை துரத்தி அனுப்புனாங்களே, அவங்கள மாதிரி தானே நானும் ஆவேன். லிங்கையா அவனுடைய கஞ்ச புத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனுடைய மனசு கதவை திறந்தான். ராமுவோட கைய பிடிச்சுக்கிட்டு அவனை உள்ள கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சுட சுட சாப்பாடு பரிமாறினான். ரொம்ப பசியில இருக்கிற ராமு அந்த சாப்பாடு வேக வேகமா சாப்பிட்டான். எந்த அளவுக்கு வேகமா சாப்பிட்டானா அவனுக்கு சாப்பிடும் போதே விக்கல் கூட வந்துச்சு. அதை பார்த்து லிங்கையாவோட கண்ணுல அவனை அறியாமையே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பொறுமையாக சாப்பிடுப்பா, யாரும் புடுங்கிக்க மாட்டாங்க. ஆமாம், யார் நீ? தனியாக இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்குன்னு யாரும் இல்லையா. அப்பா அம்மா 2 பேரும் உடம்புக்கு முடியாமல் இறந்துட்டாங்க. யாரும் என்னை சேர்த்துக்கவே இல்லை. எல்லாரும் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இன்றைக்கி மட்டும் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் இருந்திருப்பேனா அப்படின்றதே சந்தேகம்தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. அது கேட்ட உடனேயே லிங்கையாவோட மனசு சுக்குநூறா உடைஞ்சது. அவன் தினமும் சேர்த்து வைக்கிற அந்த பணத்தை விட ஒரு மனுஷங்க உசுரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்.
உடனே லிங்கையா ராமுவ கட்டி பிடிச்சுக்கிட்டு பச்சை புள்ள மாதிரி அழ ஆரம்பிச்சான். கடவுளே, நான் எந்த அளவுக்கு முட்டாளா மாறி இருக்கேன். என்னுடைய கஷ்டம் என் மனசை கல்லாக்கிடுச்சு. பணத்தை சேர்த்து வச்சு மனிதாபிமானத்தையே மறந்துட்டேனே. இன்னைக்கு இந்த பையனோட பசியை தீர்க்கும்போது என் கண்ணில் ஏன் கண்ணீர் வருது? பணம் சேர்த்து வச்சப்ப இல்லாத சந்தோஷம் இப்போ ஏன் வருது? எங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்க பணம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பணத்தையே சேர்த்து வச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒருத்தனோட பசி தீர்க்கும்போது அதை விட நிம்மதி வேறு எதுலேயும் கிடைக்கல. வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. இத்தனை நாளாக நான் கஞ்ச பிஸ்னாரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இல்லை. என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். இங்கே பாருப்பா, இனிமேல் நீ அனாதை இல்லை, நீ என்னோட புள்ள. நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பத்து பணம் இந்த வீடு இது எல்லாமே இனிமே உனக்கு தாண்டா சொந்தம். இனிமேல் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. ராமு சந்தோஷமா லிங்கையாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த வீட்டுக்குள்ள அன்பு பாசம் நிறைய இருந்துச்சு. அப்படியே காலையில விடிஞ்சது. சூரியன் இப்பதான் மெதுவா வெளியில வந்துகிட்டு இருந்தான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே சாதாரணமா தான் இருந்துச்சு. அப்பதான் அங்க லிங்கையா நடந்து வந்தான். லிங்கையா பின்னாடியே ராமுவும் கூட வந்துகிட்டு இருந்தான். ஆனா லிங்கையா எப்பவுமே கிழிஞ்சு போன வேட்டி சட்டைய போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அதாவது புது வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டிருந்தான். உடம்புல நிறைய நகைகளும் போட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடியே ராமுவும் பந்தாவா நடந்து வந்துகிட்டு இருந்தான். அட லிங்கையா, என்னடா அதிசயம் இது? புது துணி எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க. உன் கஞ்ச புத்தி எல்லாத்தையும் விட்டுட்டியா? ஆமாம் சம்பையா, நேற்று ராத்திரி இதோ இந்த பையனால தான் எனக்கே அறிவு வந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியலங்கிற அந்த கவலையில் தான் யாருக்காகவும் எதுக்காகவும் 10 ரூபா செலவு பண்ணாமல் பணத்தை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்கிற பணம் ஒருத்தவங்க உசுரை காப்பாற்றும் போது, அவங்க பசியை போக்கும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சந்தோஷம். இத்தனை நாளாக யாருக்கும் நான் 10 ரூபா செலவு பண்ணதில்லை. அது என்னுடைய முட்டாள்தனம். ஆனால் இந்த பையனோட பசியை தீர்த்து அந்த நொடி எனக்கு கிடைச்ச அனுபவம் இருக்கே, அது வேறு எதுலேயும் எனக்கு கிடைச்சதில்லை. கடவுளே எனக்கு பாட சொல்ல இவன் ரூபத்தில் வந்த மாதிரி இருக்குது. இனிமே இவன் தான் என் வாரிசு. இனிமே என்கிட்ட இருக்கிற பணம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இல்லை, கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. உன்னை இப்படி பார்க்க நல்லா இருக்கு லிங்கையா. உன் மனசுக்குள்ள இவ்வளோ வேதனையும் இவ்வளோ கஷ்டமும் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உன் மனசு உண்மையிலேயே சொக்க தங்கம்தான். லிங்கையா சந்தோஷமா ராமுவை கூட்டிக்கிட்டு அவனுடைய வயலுக்கு பந்தாவா நடந்து போனான். சம்பாதிச்ச பணத்தை எதிர்காலத்துக்காக பத்திரமா எடுத்து வைக்கிறது தப்பில்ல. ஆனா பணத்தை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நமக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தையும் மனசாட்சியையும் நாம அழிச்சிடக்கூடாது. பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது அதை விட ரொம்ப முக்கியம். உண்மையான சொத்து நாம சேர்த்து வைக்கிற பணம் இல்ல, மத்தவங்களுக்கு நாம பகிர்ற அன்புதான். கிருஷ்ணகிரி கிராமத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல சின்னதா ஒரு குடிசை. அந்த குடிசையில சாந்தம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் இல்ல. ஆனா அந்த அம்மாவோட மனசு அந்த காடு அளவுக்கு பெருசு. அந்த வழியில யாராவது வந்தாலும் போனாலும் சரி, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க அந்த அம்மா. அந்த அளவுக்கு அவங்க மனசு நல்ல மனசு. வயிறார சாப்பிட்டவங்க மனசார அந்த அம்மாவை வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க வயிற்று பொழப்புக்காக காட்டுக்கு போய் கிடைக்கிற விறகு வெட்டி எடுத்துட்டு அதை சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்து வீடு வீடா போய் அந்த விறகு வித்து அது மூலமா பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும் போது அந்த ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி மல்லிகா கூட வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்களது சின்ன குடும்பம். வயல் வேலை கூலி வேலை இப்படி சம்பாதிச்ச பணத்துலதான் அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் போச்சு. ஆனா அந்த வருஷம் சிறிய மழை பெய்யாம பூமி எல்லாம் வறண்டு போய் யாருக்குமே வேலை இல்லாம இருந்துச்சு. வீரையாவுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேலைக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல. ஒரு நாள் ராத்திரி அரிசி மூட்டையில இருக்கிற கடைசி அரிசியும் தீந்து போச்சு. மல்லிகா கண்ணுல கண்ணீரோட வீரையா கிட்ட வந்து, என்னங்க வீட்டுல அரிசி இல்ல, கஞ்சி காய்ச்சலானாலும் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லாம என்னங்க பண்றது? ஊருக்குள்ள எங்க போனாலும் யாருக்கிட்டயோ பணம் இல்ல, யாரோ கடனோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பகலும் ராத்திரியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் வயிறார சாப்பிட சாப்பாடு இல்லைங்க.
நீ தைரியமா இரு மல்லிகா, நான் இருக்கேன்ல. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, யாருக்கிட்டேயும் கை நீட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் இப்போவே காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை விற்று வர பணத்தில் நமக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அழாத. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனை கடவுள் எப்பவுமே நல்லபடியாக பார்த்துப்பான். வீரையா சொன்னது கேட்டு மல்லிகாவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஆனா வீரையா பொண்டாட்டிக்கு தைரியம் கொடுத்தானே ஒழிய அவன் மனசுக்குள்ளேயே நாளைக்கு பொழுது எப்படி விடிய போகுதோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே வீரையா எழுந்துருச்சு. பொழுது விடியறதுக்கு முன்னாடியே ஒரு கோடாலிய தோல்ல சுமந்துக்கிட்டு காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்காக போனான். வெறும் காலையே நடந்து போய்கிட்டு இருந்த அவன் காலுக்கு கல்லு முள்ளு எது குத்திக்கிட்டாலும் கூட அதை பத்தி பொருட்படுத்தாம போய்கிட்டு இருந்தான். காஞ்சி போய் கீழே விழுந்திருக்கிற கிளைகள் ஏதாச்சும் இருக்கா, இல்ல காஞ்சி போன மரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பல மணி நேரம் அவன் தேடிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தான். ஆனா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு நிறைய இலைகளோட உயிரோட இருக்கிற மரங்கள் தான் இருந்துச்சு. காஞ்சி போன மரம் அவனுக்கு ஒண்ணு கூட கிடைக்கவே இல்லை. நடந்து நடந்து கால்வலி வந்தது மட்டும்தான் மிச்சம். வீரையா ரொம்பவும் சோர்வா ஒரு மரத்தோட நிழல்ல போய் உக்காந்துக்கிட்டு இருந்தான். விறகு வெட்டி கொண்டு போகணுன்றது அவனிலே சூழ்நிலை. அதனால பச்சை பசேல்னு இருக்கிற மரத்தையே வெட்டலான்னு அவன் நினைச்சான். ஆனா அந்த மரத்தை வெட்ட அவனுக்கு கை வரல. கடவுள் எதுக்காக என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்? என் பொண்டாட்டி நான் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. நானும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த காட்டில் காஞ்ச மரம் எதுவுமே இல்லை, எல்லாம் பச்சை பசல்னு இருக்குது. இந்த மரத்தில் நிறைய குருவிங்க கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தை வெட்டினா அந்த கூடு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த மரம் தானே நமக்கு காற்று கொடுக்குது. நமக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ, உயிரோடு இருக்கிற அந்த மரத்தை வெட்டினா அதுக்கும் வலிக்கத்தானே செய்யும். வேண்டாம், நான் பசியால் தவிச்சாலும் பரவாயில்லை, ஆனால் உயிரோடு இருக்கிற இந்த மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டி வாழலான்னு நினச்சது உண்மைதான். ஆனால் உயிரோடு இருக்கிற மரத்தை வெட்டி வாழற அளவுக்கு நான் கொடூரமானவன் இல்லை. காஞ்ச மரம் கிடைக்கட்டும். கடவுளே, என் பசியை தீர்க்க ஒரே ஒரு காஞ்ச மரத்தை என் கண்ணில் காட்டு. அப்படி வீரையா அந்த மரத்தை வெட்டாம அவன் நெத்தியில இருக்கிற வேர்வைய தொடச்சுக்கிட்டு மறுபடியும் காஞ்ச மரத்தை தேடி காட்டுக்குள்ள போனான். பாவம் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படிங்கறதுனால அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அடி மேல அடி வச்சு நடந்துகிட்டு இருந்தான். வீரையா அப்படி நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்க போடுற நிலைமைக்கே வந்துட்டான். அப்போ தம்பி தம்பி அப்படின்னு ஒரு குரல் அவன் காதுல விழுந்துச்சு. வீரையா பார்த்தப்போ அங்க ஒரு வயசான அம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கதான் சாந்தம்மா. அவங்க தலையில விறகு சும ஒண்ணு இருந்துச்சு. வீரையாவோட கைய பிடிச்சு அவனை கூட்டிக்கிட்டு சாந்தம்மா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வாப்பா, இதுதான் என்னோட வீடு. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடுக்கறேன், அதை குடிச்சிட்டு உக்காருப்பா. வெயில்ல வேலை செஞ்சதுல உன் முகமெல்லாம் வாடி போய் எப்படி இருக்கு பாரு. வீரையா அந்த தண்ணிய வாங்கி குடிச்சான். தண்ணியை குடிச்சதும் தான் அவனுக்கு இப்ப கண்ணு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பச்சை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு நீ யோசிச்ச பாரு. உன்னோட மனசு உண்மையிலேயே ரொம்ப சுத்தமானதுப்பா. ஆனா நீ ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு பசி எடுக்குதாப்பா? ஐயோ இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். காஞ்ச விறகு எதானே இருந்தால் கொடுக்குறீங்களா? அது கொண்டு போய் சந்தையில் விற்று வர பணத்தில் தான் நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்ணும். நீ பசியோட இருக்கிறத உன் கண்ணு சொல்லுதேப்பா. பசிக்கிறவன் கண்ணு என்னைக்குமே பொய் சொல்லவே சொல்லாது. நீ இப்படி வந்து கொஞ்ச நேரம் படுத்துரு. நான் உள்ள போய் உனக்கு வேகமா என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு கொண்டு வரேன். சாந்தம்மா பாட்டி சமைக்கிறத பார்த்து வீரையா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அவங்க சின்னதா ஒரு அடுப்பை பத்த வச்சு அதுல ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அந்த காட்டுல கிடைக்கிற சில பூவுங்க, அப்புறம் லவங்கம், அப்புறம் சில மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே அம்மியில வச்சு கொஞ்சமா அரைச்சி எடுத்தாங்க. பாட்டி சமைக்கும் போது அந்த மனம் வீடு முழுக்க பரவுச்சு. சமைச்சு முடிக்கவும் நேரம் ஆயிடுச்சு. காடும் அமைதியா இருந்துச்சு. மலைப்பூச்சிங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருப்பா, நல்லா இருட்டாயிடுச்சு. இந்த ராத்திரி நேரம் இந்த காட்டு வழியில போறது அவ்வளவும் ஆபத்து. காட்டுல மிருகங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். பேசாம இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டிலேயே தங்கு. காலையில போகும்போது அந்த விறகு கட்டையும் எடுத்துக்கிட்டு போ. அதுக்கு வீரையாவும் சரின்னு சொன்னான். அப்போ சாந்தம்மா வீரையாவுக்கு ஒரு வாழை இலையை போட்டு
அதுல அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சுட சுட பரிமாறினாங்க. அந்த வாசமே என்ன சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. வீரையாவும் பாட்டி கொடுத்தத சாப்பிட்டு பார்த்தான். சாப்பிட்டு அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அம்மா, என்ன சாப்பாடு இது? இவ்வளோ சுவையான சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது சாதாரண சாப்பாடு மாதிரி இல்லை, அமிர்தம் மாதிரி சுவையாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே எண்ணெயும் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இவ்வளோ சுவையான சமையலை உங்களால் எப்படி செய்ய முடிஞ்சது? சாப்பாடு சுவையா இருக்கிறது நாம பயன்படுத்துற பொருட்களை வச்சு இல்லப்பா, அது சமைக்கிறவங்களுடைய மனசை வச்சுதான் சுவையாகும். சமைக்கிறவங்க பாசத்தோட ஒருத்தங்களுக்கு சமைக்கும் போது சுவை பல மடங்கு கூடும்பா. சாப்பாடு வயிற்ற நிறைக்கிறதுக்காக மட்டும் கொடுக்க கூடாது. சாப்பிட்றவங்க மனசும் அதை சாப்பிட்டதும் நிறைஞ்சு போகணும். சமையல் செய்யும் போது அவசரமா செய்யக்கூடாது. சின்னதா தீய வச்சு பொறுமையா வதக்கி கொதிக்க விட்டு செய்யணும். எந்த அளவுக்கு மெதுவா சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாட்டுல சுவை இன்னும் அதிகமாகும். பயன்படுத்துற பாத்திரத்திலயும் கூட சுவை அதிகமாகும்பா. சாதாரணமான பாத்திரத்துல பயன்படுத்தாம நாம மண் பாத்திரத்தை பயன்படுத்தும் போது சுவை மட்டும் இல்ல, அது கூட ஆரோக்கியமும் சேர்ந்து வரும். அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க சாந்தம்மா வீரையாவுக்கு நிறைய சமையல் குறிப்புகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சமையலுக்கு எந்த பாத்திரம் கரெக்டா இருக்கும், அதே மாதிரி என்னெல்லாம் பொருள் போட்ட என்னெல்லாம் சுவை வரும், என்னெல்லாம் மனம் வரும் அப்படின்னு நிறைய குறிப்புகளை சொன்னாங்க. இதை கேட்டு வீரையாவும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில சாந்தம்மா பாட்டி வீரையாவுக்காக அவங்க கொண்டு வந்த விறகு கட்டையை கொடுத்து, பத்ரம்பா, உன்னோட பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீரையாவுக்கு அந்த விறகு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த விறகு வித்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவன் வாங்கிட்டு வந்தான். வீரையாவை பார்த்ததும் மல்லிகாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல. ஆனா காலத்துல மாற்றம் வந்துச்சு. இப்போ வெயில் காலம் போய் மழை காலமும் வர ஆரம்பிச்சுது. இடைவிடாம 3 நாளா ஊருக்குள்ள மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தெருக்கள் எல்லாமே தண்ணியால சேரா மாறிடுச்சு. ஜனங்க யாருமே வெளியில கால் கூட எடுத்து வைக்காத அளவுக்கு தண்ணி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மழை வந்ததுல வயல் எல்லாமே கூட தண்ணியில முழுகி போயிடுச்சு. எல்லா வேலையும் அப்படியே நின்னு போச்சு. வீரையா மல்லிகா அந்த மழையால வெளியில எங்கேயும் கூட அவங்களால போகவும் முடியல. அவங்க வீட்டோட கூரையும் சரியில்லைங்கிறதுனால வீட்டுக்குள்ள தண்ணியும் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்னங்க, மழை கொட்டுன்னு கொட்டுது. நமக்கு வேலையும் இல்ல, வீட்டுல இருந்த அரிசியும் தீந்து போச்சு. அடுத்து சமைக்கணும்னா என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியில போலான்னு பார்த்தா வழியெல்லாம் தண்ணியாவும் சேராவும் இருக்கு. என்னால பசியும் தாங்க முடியல. இப்ப என்னங்க பண்றது? மல்லிகா, இந்த மழையால் நம்மளால் வெளியே போக முடியாது. ஊருக்குள்ளே இந்த மழையை பார்த்து எல்லாரும் பயந்து போய் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு மல்லிகா. அன்னைக்கு காட்டுக்குள்ளே அந்த பாட்டி எனக்கு நிறைய சமையல் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சுவையை என்னால் மறக்கவே முடியாது. நாம் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அரிசியை வச்சு மண்பானையில் ஏன் நம்மளும் ஒரு தம் பிரியாணி செய்யக்கூடாது? அதே மாதிரி குளிருக்கு இதமாக சுட சுட பஜ்ஜியும் சுடலாம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற தள்ளு வண்டியை நாம் வாங்கி அதுக்கு மேலே ஒரு கவரை போட்டு வீடு வீடாக போய் நாம் விற்கலாம். இது நல்ல மழை காலம். ஜனங்களுக்கு சூடா இப்ப ஏதாவது சாப்பிடணும் போல ஆசையாதான் இருக்கும். நீங்க சொன்னது உண்மைதான். பாட்டியும் நிறைய குறிப்புகளை சொல்லி கொடுத்ததா சொல்றீங்க. அதனால நாம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா மழை காலத்திலயும் பணம் சம்பாதிக்கலாம். இந்த மழை காலத்துல நாம நம்ம தலையெழுத்த மாத்த போறோம். 2 பேரும் சேர்ந்து வீட்ல மூலையில இருக்கிற மண்பானைய வெளியில எடுத்தாங்க. அடுப்ப பத்த வச்சு பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி சமையல அவங்க 2 பேரும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய பானையில மணக்க பிரியாணிய செஞ்சாங்க. அதே மாதிரி கடலை மாவு, மிளகாத்தூள், ஓமம் இது எல்லாமே கலந்து பஜ்ஜி மாவா தயார் பண்ணாங்க. அடுப்புல சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெயில அந்த மிளகா பஜ்ஜியை அவன் போட்டு சுட்டெடுக்கும் போது வந்த மனம் எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீரையா அந்த 2 பானையையும் ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு ஊருக்கு மத்தியில வந்துகிட்டு இருந்தான். மழையில நனையாம இருக்கிறதுக்காக தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு இருந்தான். வீரையா வண்டிய தள்ளிக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது சத்தமா இப்படி கத்த ஆரம்பிச்சான். சுட சுட பஜ்ஜி, சுட சுட பிரியாணி, இதை சாப்பிட்டா உங்க குளிரெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே ஊரெல்லாம் அவன் சுத்த ஆரம்பிச்சான்.
ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே குளிருக்கு வீட்டுக்குள்ள அடக்கமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே சூடா ஏதாவது சாப்பிடணும் போலதான் ஆசையாவும் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீரையாவோட தள்ளு வண்டி அவங்க தெருவை தாண்டி போகும்போது எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் அந்த பிரியாணி மனமும் அந்த பஜ்ஜியோட மனமும் போச்சு. அப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மனத்துக்கு ஆசைப்பட்டு கையில ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க. வீரையாவோட வண்டி கிட்ட வந்தவங்க, என்ன வாசண்டா வீரையா இது? இந்த குளிருக்கு ஏற்கனவே நடுங்கி போயிருக்கோம். இதுல சூடா ஏதோ கொண்டாந்து விற்கிற போலியே. வாசத்துக்கே குளிரெல்லாம் பறந்து போகுது. என்ன இருக்கோ அது எனக்கு சீக்கிரமா கொடு. வீரையா சுட சுட பஜ்ஜியை கொடுத்தப்போ அந்த பெரியவர் அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு பார்த்தாரு. அடாடா, மண்பானையில செஞ்சியா என்ன? இவ்வளோ சுவையா இருக்கு. அந்த மசாலாவும் அந்த காரமும் இந்த குளிருக்கு இதமா இருக்கு. இதை சாப்பிட்டா சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கு. இன்னும் 2 பொட்டலம் கட்டு, வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். ஆமா, அந்த இன்னொரு பானையில இருக்கே அது பிரியாணி தானே? அடடா, என்ன மனம் என்ன மனம்! நம்ம ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்துக்கு போனப்ப கூட இப்படிப்பட்ட பிரியாணி நான் பார்த்ததே இல்லை. என் வீட்டுக்காருக்கு ஜுரம், பிரியாணி சாப்பிட்டா அவருக்கு நல்லா இருக்கும், குடு. வீரையா பிரியாணி பாத்திரத்தோட மூடியை திறந்ததும் அந்த குளிர்ல அந்த சூடான மனம் புகை ரெண்டுமே சேர்ந்து வந்து எல்லாரையுமே அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு வந்துச்சு. எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீரையா, உனக்கு இப்படி ஒரு கைப்பக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த மலையில நீ சமைச்சு கொடுத்தது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வெறும் 1 மணி நேரத்துல அவன் கொண்டு வந்த பஜ்ஜி பிரியாணி எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ வீரையாவோட கையில கை நிறைய பணமும் இருந்துச்சு. வீரையா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அவன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. அவன் சந்தோஷமா வண்டியை தள்ளிக்கிட்டு மெதுவா வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருந்தான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சேரா இருக்கிற வழியில வண்டியை தள்ளிக்கிட்டு வரும்போது வீரையா மனசுக்குள்ள, அம்மா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு எனக்கு வயிறார சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ என் குடும்பத்தோட பசியை தீர்க்கறதுக்காகவும் நீங்கள் கற்றுக் கொடுத்த சமையல் தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கு. அன்னைக்கு என்னோட பசிக்காக அந்த பச்சை மரம் வெட்டாமல் விட்டதுக்காகத்தான் கடவுள் உன்னோட உருவத்தில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்காரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையை தவறக்கூடாது அப்படின்றது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு இப்போ புரியுது. வீட்டுக்கு போன வீரையா மல்லிகா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அன்னைக்கு அவன் எவ்வளவு பணம் சம்பாதிச்சானோ அந்த பணத்தை மல்லிகா கிட்ட கொடுத்தான். மல்லிகாவும் அவ்வளவு பணத்தை பார்த்து மனசார ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அப்படி அந்த மழைக்காலம் முழுக்க சுட சுட பிரியாணி பஜ்ஜி எல்லாமே செஞ்சு கொண்டு போய் ஊருக்குள்ள அவன் வித்துக்கிட்டே இருந்ததுல அவன் வியாபாரம் நல்லபடியா நடந்து அவனுக்கு நிறைய பணமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே அந்த பாட்டியோட பேருல ஒரு கடையை ஆரம்பிச்சான். அந்த கடையோட வியாபாரமும் அவனுடைய கைப்பக்குவத்தினால ரொம்பவும் நல்லபடியா நடந்து அவன் கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். இயற்கைய நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷனை கடவுள் சோதிப்பா, ஆனா கைவிட்டுட மாட்டான். அப்படிதான் இந்த இயற்கைய எந்த வகையிலுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்ச வீரையாவுக்காக அந்த கடவுள் பாட்டியோட உருவத்துல வந்த ஒரு பெரிய உதவிய செஞ்சிருந்தாரு. இப்போ அந்த பாட்டி கொடுத்த அந்த குறிப்பை வச்சுதான் வீரையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான்.